ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நானி சமையல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அது கூட ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா புளியோதரை. அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம். வாங்க பார்ப்போம். தேவையான அளவு உப்பு, 4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, தேவையான அளவு ஆயில், ஒரு எலும்பிச்சம்பழம் சைஸில் நான் புளி எடுத்திருக்கேன். இதை நம்ம புளி கரைசலாக எடுத்துக்கலாம். 2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கடுகு, காரத்திற்கு ஏற்ப பட்டை மிளகாய், தேவையான அளவு கருவேப்பிள்ளை, 1 சிட்டிகை பெருங்காயத்தூள். வாங்க புளியோதரை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். கடாய் சூடாகிடுச்சு. தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிருச்சு. நம்ம கடுகை சேர்த்துடலாம். கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். தேவையான அளவு பட்டை மிளகாய் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துடலாம். ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். 2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம ஒரு எலும்பிச்சம்பழம் சைஸில் புளி கரைசலாக எடுத்து வச்சுருக்கோம். அதை சேர்த்துடலாம். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதோட தேவையான அளவு தண்ணியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடியை வச்சு மூடிடலாம். இது கொஞ்ச நேரம் நல்லா கொதி வரட்டும். அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ நம்ம இதை கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்புலேருந்து நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான். இதை நம்ம இப்போ சாதத்தில் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வாங்க எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சாதத்தை நம்ம வடித்து எடுத்துக்கணும். சாதம் எப்படி வடிக்கிறதுன்னு தெரியாதவங்க, நான் ஏற்கனவே சாதம் எப்படி வடிக்கணும் அப்படிங்கிறத வீடியோ போட்டிருக்கேன். மேலே வர ஐ சிம்பிளை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. நம்ம வடித்து வச்சுருக்கிற சாதத்தில் நம்ம புளியோதரை மிக்ஸை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், நம்மளுடைய புளியோதரை சூப்பராக டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அது கூட ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.